ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து சிறுவாணி ஃபால்ஸ் முடிஞ்சாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியோடு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஈசா யோகா வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. சாமி வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு, எப்படிலாம் இருக்கும், எவ்வளோ கும்பல் வரும், கார் நிறையா வரும்னாரு. என்ட்ரன்ஸ் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே அப்படியே கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸில் ஒரு லேக் லெஃப்ட் சைடு இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே காரை பார்க் பண்ணிட்டு அங்கிட்டு கொஞ்சம் நடந்து போனோம்னா ஆதியோகி சிலை இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அழகான சன்செட் தெரியுது, சூரியன் மறையிற இடம். அவ்வளோதான், நம்ம இங்கே நம்மளும் கிளம்ப போகிறோம். ஃபேமிலியோட கிளம்பி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். வாங்க போகலாம். இங்கே கார் பார்க்கிங்க்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காரை பார்க் பண்ணுறோம், நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம். இங்கே ஃபுல்லாக வெறும் ஷாப்பாக இருக்குது, எல்லாம் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. இங்கே ஒரு வித்தியாசமான சம்பவம் இருக்குது, அது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பின்னாடி தெரிகிறதா வெள்ளிங்கிரி மலை. பின்னாடி பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள். இந்த போர்டில் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, உள்ளே என்னென்ன இருக்குது, அது எந்த வழியாக போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வராங்க. இந்த பாருங்கள், இந்த சமூகத்தை சொல்கிறேன். இவங்களே மாடு வளர்க்குறாங்க. அந்த மாட்டுக்கான தீவனத்தை வந்து பக்கத்தில் ஒரு ஷாப் வச்சு அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம காசு கொடுத்து அந்த தீவனத்தை வாங்கி அந்த மாட்டுக்கு போடுறாங்க. அது டைரெக்டாக அவங்களே கொடுக்கலாமே, அதே நம்ம காசு கொடுத்து வாங்கி அந்த மாட்டுக்கு அந்த தீவனம் கொடுக்கணும். அது ஒரு சின்ன பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அது ரொம்ப தப்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், டான்ஸ், குரூப் டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த. பாருங்கள், ஒரு விளம்பரத்துக்காகவே பண்ணுறாங்க. இந்த ஆதியோகி சிலைக்கு முன்னே டான்ஸ் ஆடுறது, ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போடுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இதுக்கு தான் இங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஒரு 7:15 போல் ஒரு லேசர் ஷோ வந்து இங்கே ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அந்த லேசர் ஷோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சயின்ஸாக பார்க்கணுமா இல்லை ஆதியோகியை ஒரு சிவனாக பார்க்கணுமா, அங்கே தான் உங்களோட நாலேஜே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுற விஷயத்த நீங்கள் கடவுளாக மாற்றுறாங்க இங்கே. அது ஒரு லேசர் ஷோ, அது ஒரு சயின்ஸ் மூலம் வந்து மக்களை ஒரு பிரமிக்க வைக்கிறாங்க. அவ்வளோதான் அந்த விஷயம். மற்றபடி அதில் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒன்றும் கிடையாது. அந்த லேசர் ஷோங்கிறது தான் விஷயமே. மற்றபடி இங்கே எதுவுமே சொல்கிற அளவுக்கு பிரமிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து ஆர்வத்தை வந்து ஆன்மீகமாக மாற்றுறாங்க. இந்த சைடு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேசர் ஷோ வந்து வீடியோ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க. நான் கிளிப் எண்டு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட்டு நைட் கேமராவில் அவ்வளோதான் ஷூட் பண்ண முடியும். கும்பல் ஜாஸ்தியாகிடுச்சு. சரி, நாங்கள் கீழே இறங்கி போய் ஃபேமிலியோட ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா க்ரௌடு ரொம்ப அதிகரிக்கிறதுனால நம்ம எந்த இடத்துலையும் நின்று பார்க்க முடியாது, உட்காந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் லெஃப்ட் சைடு போய் கீழே இறங்கி உட்காந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ரீல்ஸ் பண்ணுற மோகத்தில் தான் இருக்காங்க வச்சு. யார் பக்தியிலையோ ஆன்மீகத்தில் இங்கே வரதே கிடையாது.